வணக்கம் நேயர்களே. நாடு முழுவதும் சென்சார் சான்றிதழ் பற்றிய பேச்சுக்கள் தான் தீயாய் பரவி வருகிறது. விஜயின் கடைசி திரைப்படமான ஜனநாயகன் பொங்கல் பண்டிகைக்கு ரிலீஸ் செய்ய திட்டமிடப்பட்டு கடைசியில் அது நிறைவேறாத சூழல் உருவாகிவிட்டது. ரசிகர்களுக்கும் படக்குழுவுக்கும் பெரும் ஏமாற்றம். இந்தியா மட்டுமல்ல, வெளிநாடுகளிலேயும் விநியோக நிறுவனங்கள் திட்டமிட்ட தேதியில் படம் வெளியாகாதுன்னு அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிட்டாங்க. ஜனநாயகன் படக்குழு நீதிமன்றத்தை நாடி விசாரணை முடிந்து தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டிருக்கு. விஜய் எவ்வளவு பெரிய நட்சத்திரம் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். அரசியலுக்கு வந்ததனால திட்டமிட்டு பழிவாங்கப்படுகிறார் அப்படிங்கிற பேச்சுக்கள் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் படக்குழு சரியா திட்டமிடல, போதிய ஆவணங்களை சென்சார் தரப்பிடம் கொடுக்கல, குறிப்பிட்ட காலத்துக்குள்ள கொடுக்கல, அதுதான் காலதாமதத்திற்கு காரணம் அப்படின்னு கூட பேசிக்கிறாங்க. இந்த நேரத்தில் பொதுவாக ஒரு படத்துக்கு எப்படி சென்சார் வழங்கப்படுகிறது, எந்த மாதிரியான சந்தர்ப்பங்கள்ல சான்றிதழ் கிடைக்க தாமதமாகும் என்பதை நாம் பார்க்க போகின்றோம். சென்சார் போர்டு வைத்திருக்கக்கூடிய விதிகளை முறையாக கடைபிடிக்கணும். அப்படி இல்லைன்னா திருத்தம் செய்து கொண்டு வர சொல்லுவாங்க. என்னென்ன விதிகள்லாம் இருக்கு, ஒரு திரைப்படத்தில் என்னவெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு பார்க்கலாம். அதாவது ஒரு திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் வன்முறை நிறைந்த காட்சிகள் அதிகம் இருக்கக்கூடாது. வன்முறை போன்ற அந்த சமூக விரோத நடவடிக்கைகளை நியாயப்படுத்தும்படியான அந்த காட்சிகள் இருக்கக்கூடாது. எந்த ஒரு குற்றத்தையும் செய்ய தூண்டும்படியான காட்சிகளோ வார்த்தைகளோ இருக்கக்கூடாது. வன்முறையில் அதாவது பாதிக்கப்பட்டது குழந்தைகளாகவோ அல்லது குற்றவாளிகளாகவோ குழந்தைகளை காட்டுவது கூடாது. உடல் ரீதியாக மன ரீதியாக மாற்றுத்திறனாளிகளை கேலி செய்வது போன்ற அந்த காட்சிகள் இடம்பெறக்கூடாது. விலங்குகளை கொடுமைப்படுத்துவதோ துஷ்பிரயோகம் செய்வதோ கூடாது. அது தவிர அதாவது அர்த்தமற்ற வன்முறை காட்சிகள், கொடுமைப்படுத்துவது, மக்களை மனிதாபிமானமற்றவர்களாக மாற்றக்கூடிய காட்சிகள், அந்த அளவுக்கு ஒரு இம்பாக்ட் இருக்கும் இல்லையா, அது போன்ற காட்சிகள் ஒரு திரைப்படத்தில் இடம்பெறக்கூடாதுன்னு சிபிஎஃப்சியின் விதிகளானது சொல்கின்றது. குடிப்பழக்கத்தை நியாயப்படுத்தக்கூடிய அந்த காட்சிகள் இருக்கக்கூடாது. போதை பழக்கத்தை ஊக்குவிக்கும் அல்லது கவர்ச்சிகரமானதாக காட்டக்கூடிய காட்சிகள் இருக்கக்கூடாது. இவை எல்லாமே சமீப காலங்களில் வெளியாகக்கூடிய திரைப்படங்களில் பெரும்பாலானவை இடம்பெறுகிறது அப்படிங்கிறது தான் சினிமா விமர்சகர்கள் சொல்லக்கூடிய ஒரு கருத்தாக இருக்கின்றது. ஆனால் நிபந்தனைக்குட்பட்டு கீழே ஒரு டேக்லைன் போடுவாங்க, புகைப்பிடிப்பதோ மது அருந்துவதோ உடல் நலத்திற்கு கேடு அப்படின்னு. இந்த மாதிரியான ஒரு சில சினாரியோவில் சில விதிகளுக்கு உட்பட்டு மிக குறைந்த அளவிலான அந்த காட்சிகள் மட்டுமே அனுமதி ப்படுகின்றது. புகைப்பிடிப்பதை ஊக்குவிக்கும் அல்லது நியாயப்படுத்தும் காட்சிகள் ஒரு திரைப்படத்தில் இருக்கக்கூடாது. பெண்களை இழிவுபடுத்தக்கூடிய காட்சிகள் இருக்கக்கூடாது. அது தவிர பாலியல் வன்முறை காட்சிகள் இருக்கவே கூடாது. ஒருவேளை கதைக்கு பொருத்தமானதாக இருந்தால், அந்த ஒரு விஷயத்தை மையப்படுத்தி தான் அந்த கதை நகர்கிறது அப்படின்னு இருந்தால் மிக குறைந்தபட்சமாக அனுமதி வழங்கப்படும் என்று விதிகளானது சொல்கின்றது. இதுபோல மதம், இனம் அல்லது பிற குழுக்களை இழிவுபடுத்தக்கூடிய காட்சிகள் இடம்பெறுதல் கூடாது. நாட்டில் எந்த இரு பிரிவினரிடையோ அந்த பிரிவினையை தூண்டுவது போலவோ அல்லது அறிவியல் எதிர்ப்பை சொல்வது போலவோ தேசவிரோத மனப்பான்மையை ஊக்குவிப்பது போலவோ காட்சிகள், வார்த்தைகள் இடம்பெறுதல் கூடாது. ஒட்டுமொத்தமாக தேச பாதுகாப்பு அப்படின்னு வரும்போது இந்தியாவின் இறையாண்மைக்கும் ஒருமைப்பாட்டையும் கேள்விக்குறியாவது போன்ற அந்த காட்சிகளையோ அல்லது வசனங்களையோ அந்த படத்தில் காட்டக்கூடாது. நாட்டின் பாதுகாப்புக்கு ஆபத்தை உண்டாக்கும் காட்சிகள் அறவே கூடாது. இது தவிர நட்பு நாடுகள், அந்த நட்பு நாடுகளுடனான உறவை பாதிக்கக்கூடிய காட்சிகள் இடம்பெறுதல் கூடாது. பொது அமைதிக்கும் பொது ஒழுங்குக்கும் ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய, குந்தகம் விளைவிக்கக்கூடிய காட்சிகளோ வசனங்களோ இடம்பெறுதல் கூடாது. நீதிமன்ற அவமதிப்பு தொடர்பான காட்சிகளும் கூடாது. வார்த்தைகளிலும் அது எந்தவித வடிவத்திலும் இடம்பெறுதல் கூடாது. இதே போல தேசிய சின்னங்கள் மற்றும் பெயர்கள், அதாவது தேசிய விலங்கு இருக்கு, தேசிய மலர் இருக்கு இல்லையா, இந்த மாதிரியான சின்னங்கள் மற்றும் பெயர்களை பயன்படுத்தக்கூடாது. ஆனால் அந்த பயன்படுத்துறதுக்கு வழிவகுக்கக்கூடிய 1950 சட்டம் ஒன்று இருக்கு. அந்த சட்டத்திற்கு உட்பட்டு வெறுமனே அந்த தேசிய சின்னங்களை காட்டிக்கொள்ளலாம். ஆனால் அந்த தேசிய சின்னங்களை எக்காரணம் கொண்டும் இழிவுபடுத்துதல் கூடாது. இந்த மாதிரியான 200க்கும் அதிகமான நிபந்தனைகள் இருக்கு. ஜனநாயகன் திரைப்படத்தில் பாதுகாப்பு துறை சார்ந்த சில காட்சிகள், வசனங்கள் இருப்பதாக சொல்லப்படுகின்றது. அந்த பாதுகாப்பு துறையின் சீருடை, லட்சினை, இந்த மாதிரியான விஷயங்கள் காட்டப்பட்டிருக்கின்றது. அப்படி இருக்கும்போது அந்த சம்பந்தப்பட்ட துறையிடம் என்ஓசி வாங்கி அதை தணிக்கை குழுவிடம் இவங்க முன்கூட்டியே கொடுத்திருக்க வேண்டும். அப்படி கொடுக்காததான் தற்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த தாமதத்திற்கு காரணம் என்று சொல்லப்படுகின்றது. தணிக்கை குழு உறுப்பினர் VL நரசிம்மன் தற்போது நம்மிடையே இணைந்திருக்கிறார். சார் வணக்கம், இணைப்பில் இணைந்தமைக்கு நன்றி. சார், பொதுவாக ஒரு திரைப்படத்தை எத்தனை பேர் நீங்க பார்ப்பீங்க? இந்த ப்ராசஸ் எப்படி நடக்கும்? முதல்ல 5 பேர் இந்த குழு பார்க்கும். அதில் RO அல்லது ARO இருப்பாங்க. முதல்ல படத்துக்கு தணிக்கை குழு அவங்க கொடுத்த உடனே ஸ்கிரீனிங் கமிட்டிலேருந்து எங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லி உடனே படத்தை நாங்கள் பார்ப்போம். பார்த்த உடனே இந்த படத்தில் என்னென்ன
இடத்துல எதெல்லாம் கட் பண்ணணும், எதெல்லாம் மியூட் பண்ணணும், எதெல்லாம் வந்து வெட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டை நாங்கள் ரெடி கையில் எங்களுக்கு பேப்பர் கொடுத்துருவாங்க. அந்த பேப்பரில் நாங்கள் நோட் பண்ணி கொடுத்துருவோம். படம் முடிந்த பிறகு அதை பற்றிய டிஸ்கஷன் நடக்கும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரேட்டிங் கொடுப்பாங்க. 5 ரேட்டிங் இருக்கு. அந்த 5 ரேட்டிங்ல ஒவ்வொருத்தரும் ஒரு ரேட்டிங் கொடுப்பாங்க. அந்த ரேட்டிங்ல ஃபைனலா ஆர்வம் வந்து டிஸ்கஸ் பண்ணுவாரு. டிஸ்கஸ் பண்ண உடனே யாரெல்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க எல்லாரும் யுனானிமஸா இருந்தா ஓகே. இல்ல அதுல வந்து ஒருத்தர் மாத்து கருத்து சொல்றாரு அப்படின்னா ஏன் மாத்துறீங்க அப்படின்னு கேட்பாரு. கேட்ட உடனே இந்த சட்ட விதிகளுக்கு உட்பட்டு இருந்ததுனால் அது ஓகே, நம்ம வந்து இதை நோட் பண்ணிக்கலாம் சொல்லி அதை வந்து நாங்கள் தணிக்கை அந்த திரைப்பட குழுவுக்கு தெரிவிப்போம். குழு வந்து அதை ஏற்றுக்கொண்டு மாற்றினால் ஓகே, அப்படி மாற்றல அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு அந்த தணிக்கையை வந்து கொடுக்க முடியாது. இல்ல ரிவ்யூ கமிட்டிக்கு போங்கன்னு அவங்களே சொல்லுவாங்க. ரிவ்யூ கமிட்டிக்கு அனுப்பி ரிவ்யூ கமிட்டியில அவங்க ஒப்புதல் கொடுத்தா படத்துக்கு உடனே சர்டிபிகேட் கொடுப்பாங்க. இல்ல ரிவ்யூ கமிட்டிலேயே நீங்க பண்ணது சார் தான், இது வந்து ரூல்ஸுக்கு உள்ள இல்ல, அதனால நீங்க வந்து இதை கண்டிப்பா மாத்தி தான் ஆகணும் அப்படின்பாங்க. இந்த ஜனநாயகம் படத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா தேச விரோதத்துக்கு இராணுவத்துக்கு எதிராக இருப்பதாக ஒரு கேள்விப்படுறோம். அப்படிலாம் இருக்கும்போது அவர்கள் இராணுவத்துக்கிட்ட இருந்து என்ஓசி வாங்கணும். அந்த என்ஓசி வாங்கி கொடுத்தால்தான் அந்த படம் வந்து ரிலீஸ் பண்ணதுக்கு ஒத்துப்பாங்க. சார் 500 கோடி ரூபாய் பட்ஜெட்ல எடுக்கிறாங்க. விஜய் ஒரு உச்ச நட்சத்திரம், அது எல்லாருக்குமே தெரிந்ததுதான். அப்படி இருக்கும்போது மிக பிரம்மாண்டமான ஒரு நிறுவனம் தயாரிக்கும் போது இது எல்லாம் அந்த பேசிக் ரிசர்ச் எல்லாம் பண்ணி தானே இந்த படத்தை எடுத்திருப்பாங்க. அப்படி இருக்கும்போது தவறுகள் வர வாய்ப்பு இருக்கா? அப்படி தவறுகள் வந்து வாய்ப்பு இருக்கு. சில சமயத்துல அவங்க இதெல்லாம் நம்ம சென்சார்ல பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல சென்சார்ல சில சமயம் கட் பண்ணாம விட்டுட்டா நம்ம வந்து ஓகே பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில எடுக்கலாம். ஆனா சென்சார் போர்டு வந்து இப்ப கொஞ்சம் கொஞ்சமா நிறைய டைட்டன் பண்ணின்னு வராங்க. ஏன்னா நிறைய கருத்துக்கள் இப்போ வந்து அபியூசிங் வேர்ட்ஸ் எல்லாம் நிறைய வருது. நிறைய கருத்துக்கள்லாம் வந்து பரப்பப்படுறதுனால நிறைய பேர் எதிர்ப்பு வருது. அதனால சென்சார் போர்டு வந்து எல்லாத்துலயுமே வந்து கொஞ்சம் இப்போ உஷாரா இருக்காங்க. எதிர்ப்பெல்லாம் வரக்கூடாது. நீ இப்ப கூட சமீபத்துல ஒரு படம் வந்தது, அந்த படத்துக்கு வந்து எப்படி இந்த படத்தை அலோவ் பண்ணீங்கன்னு சொன்னோன்னா அந்த சென்சார் போர்டு வந்து அந்த கமிட்டியில ஸ்கிரீனிங் கமிட்டியில போயிட்டு அந்த வார்த்தையே எடுத்தாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அதனால தொடர்ச்சியாக இந்த மாதிரி வரக்கூடாதுங்கனாலும் இது பெரிய டைரக்டர் பெரிய படம்ங்கிறதெல்லாம் சென்சார் போர்டு கிடையாது. நீங்க 1 கோடியில படம் எடுத்தாலும் 500 கோடியில படம் எடுத்தாலும் சாதாரண நடிகர் நடித்தாலும் பெரிய நடிகர் நடித்தாலும் சென்சார் போர்டு ரூல்ஸ் வந்து ஒண்ணுதான். சார் சென்சார் குழு உறுப்பினர்கள் வந்து மத்திய அரசு தான் பொதுவா நியமிக்குது. அப்படி இருக்கும்போது அவங்க ஒரு சார்பா செயல்படுறாங்கன்ற விமர்சனத்தை எப்படி பாக்குறீங்க? இல்ல அதெல்லாம் கண்டிப்பா கிடையாது. ஏன்னா சென்சார் போர்டு ரூல்ஸுக்குள்ள இருக்கு. சப்போஸ் ஒரு சார்பா ஒருத்தர் வந்து முடிவெடுத்தால் சென்சார் போர்டு ஆர்வ வந்து அவரோட டிசிஷன் ஃபைனல். ஆர்வ வந்து இது சட்டத்துக்கு உட்பட்டு இருக்கு, இந்த படத்தை ஓகே பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னால் அந்த சென்சார் போர்டோட எதிர்ப்பை கூட நம்ம வந்து ஓகே அது ஒரு வந்து டெலிட் இது பண்ணிட்டு செட்டர் சீட் பண்ணிட்டு அவர் ரிலீஸ் ஆர்டர் கொடுக்கலாம். அந்த செட் அது வந்து எப்படி இருக்கணும்னால் அந்த சென்சார் போர்டு மெம்பர் தெரிவித்த எதிர்ப்பு வந்து சட்ட விதிகளுக்கு உட்படாமல் இருந்ததுன்னா அவர் வந்து எதிர்க்க மாட்டார். சட்ட விதிகளுக்கு உட்பட்ட அவர் எதிர்ப்பு தெரிவித்தா ரிவ்யூ கமிட்டிக்கு தான் போகும். சார் இப்ப பொங்கலுக்கு திரைப்படம் வெளியாக அவங்க ஏற்கனவே எல்லாத்தையும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அப்படி இருக்கும்போது இப்ப தணிக்கை குழு வந்து அதற்கேற்றாற் போல வேகமாக செயல்பட முடியாதா எப்படி சார்? இல்ல அதெல்லாம் கிடையாது. நீங்க வந்து ஒரு டேட்டை பிக்ஸ் பண்ணிட்டு சென்சார் போர்டு சீக்கிரம் கொடுன்னா கொடுக்க மாட்டாங்க. மினிமம் ஒரு சென்சார் போர்டுல 1 வாரம் 10 நாளுக்குள்ள கொடுத்துருவாங்க. சாதாரணமா இப்பெல்லாம் நிறைய படங்கள் ரிலீஸ் ஆகுதுனால படம் பார்த்த மறுநாளே சென்சார் சர்டிபிகேட் கொடுத்துட்றாங்க. எங்க பிரச்சனை வருது, எங்க இவர்களுக்கு டிலே ஆகுது என்று சொன்னால் சென்சார் போர்டு கொடுத்த அந்த அட்வைஸ் வெட்டிங் கட்டிங் மியூட்டு இதை எங்கே அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னாலும் இல்லை எங்கெல்லாம் வந்து என்ஓசி தேவைப்படுவது, இப்ப விலங்கு துன்புறுத்துறாரு அந்த விலங்கு நாங்கள் துன்புறுத்தல இது ஏஐல எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லி அவருக்கு அவங்க லெட்டர்ல கொடுக்கணும். இல்ல விலங்கினத்துல எங்கேயாவது சர்டிபிகேட் என்ஓசி வாங்கணும். இல்ல இப்ப ராணுவத்தை பத்தி தவறா எடுத்தா ராணுவத்துக்கிட்ட இருந்து இது சரியா தான் இருக்குன்னு என்ஓசி வாங்கணும். இந்த மாதிரி இப்ப உதாரணத்துக்கு இளையராஜா பாடலை வந்து யூஸ் பண்ணக்கூடாதுன்னு கோர்ட்ல போய் தடை வாங்கியிருக்காரு. அவர் இளையராஜா பாடலை யூஸ் பண்ணீங்கன்னா நீங்க என்ஓசி வாங்கணும், இல்லது இளையராஜா கிட்ட இருந்து பர்மிஷன் வாங்கணும். அது வாங்கினா தான் ரிலீஸ் பண்ண முடியும். அந்த மாதிரி தான் இது. எந்த மாற்று கருத்தும் இல்ல. ஆனா வந்து இப்ப சம்பந்தப்பட்ட படக்குழுவுக்கு அந்த தகவலை நீங்க முன்கூட்டியே சொல்லலன்ற குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்கல்ல. உடனே அதாவது படம் முடிந்து ஸ்கிரீனிங் கமிட்டி பார்த்த அடுத்த செகண்டே படக்குழுவை கூப்பிட்டு அவர்கள் சொல்லிடுவாங்க.
எதுவுமே தாமதமே ஆகாது. இன்னும் சொல்ல போனா மறுநாள் சொல்றோம், நாளைக்கு சொல்றவங்கலாம் கிடையாது. நாங்கள் படத்தை பார்த்துட்டோம்னா பார்த்து முடிச்சு நாங்க ஒரு 10 நிமிஷம் டிஸ்கஸ் பண்ணுவோம். 10-15 நிமிஷம் டிஸ்கஸ் பண்ண முடித்த உடனே படக்குழுவினர் நாங்கள் தயாராக இருப்பார்கள். அவர்களை உள்ள கூப்பிட்டு இந்த மாதிரிலாம் மியூட் பண்ணணும், இதெல்லாம் நீங்க மாடிஃபை பண்ணணும்னு நாங்க சொல்லுவோம். அவங்க ஏற்றுக்கொண்டா உடனே சர்டிபிகேட் கொடுக்கப்படும். ஏற்றுக்கொண்டா உடனே அவங்க அந்த ரிவ்யூ மாடிஃபை பண்ணி அந்த திருப்பி அந்த விஷுவலை கொடுக்கணும். அது அவங்க சொன்னபடி மாடிஃபை பண்ணிருக்காங்களான்னு ஒரு வெரிஃபை பண்ணுவார், ஆர்வவே வெரிஃபை பண்ணிடுவாரு. வெரிஃபை பண்ண உடனே சர்டிபிகேட் இஷ்யூ பண்ணிடுவாங்க. சார், இப்ப தணிக்கை குழுவில் இருக்கக்கூடிய ஒருத்தரே வந்து புகார் கொடுக்க முடியுமா ஒரு படம் பத்தி? கண்டிப்பா கொடுக்கலாம். அந்த ஒருத்தர் கொடுக்கக்கூடிய புகார் தணிக்கை குழுவின் சட்ட விதிகளுக்கு உட்பட்டு இருந்தால் அது வந்து கண்டிப்பாக அதை ஆர்வம் ஏற்றுக்கொண்டு ரிவ்யூ கமிட்டிக்கு போகணும். இல்லைன்னா தணிக்கை படக்குழுவுக்கு சொல்லுவாங்க. படக்குழு நாங்க இதை மாத்திக்கிறோம் என்று சொன்னால் அதை வந்து மாத்தி கொடுக்கலாம். இல்ல சார் இது எங்களுக்கு தேவைப்படுற சீனு கண்டிப்பாக தேவை அப்படின்னா ரேட்டிங்கை மாத்த சொல்லுவோம். அப்ப நீங்க யூஏ கேட்காதீங்க, ஏ வச்சுக்கோங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இல்ல யூஏ 16 கொடுப்பாங்க. அதாவது 16 வயதுக்கு மேற்பட்டவர்கள் பேரண்டல் கைடன்ஸோட பார்க்கலாம் அப்படின்ட்டு. இல்ல யூஏ 12 ஒன்று இருக்கு, 12 வயசுக்கு மேற்பட்டவர்கள் பேரண்டல் கைடன்ஸோட பார்க்கலாம் அப்படின்னு ஒரு கைடன்ஸ் இருக்கு. மறு ஆய்வு குழுவுக்கு அனுப்பி வச்சிருக்கிறோம் அப்படின்னு நீதிமன்றத்துல வந்து சிபிஎஃப்சி சொல்லியிருக்கு. இப்ப அனுப்பினதோட சரியா இல்ல படத்தை பார்த்திருப்பாங்க ஆனா முடிவு மட்டும் இன்னும் எடுக்காம இருக்கிறாங்களா? இது எப்படி புரிஞ்சுக்கலாம்? இல்ல மறு ஆய்வுக்கு கொடுத்து பார்த்த 3 நாளுக்குள்ள படத்தை பார்த்துருவாங்க. ஏன்னா இதெல்லாம் ஒரு பெரிய படக்குழு தயாரித்தது, ஒரு பெரிய நடிகர் தயாரித்தது. அது நடிச்சதுனால உடனே வித்தின் 3 to 4 daysல பார்த்துருவாங்க. பார்த்த மறுநாளே அல்ல அதுக்கு அடுத்த நாளே சர்டிபிகேட் இஷ்யூ பண்ணுவாங்க, சப்ஜெக்ட் டு கண்டிஷன்ஸ். அவங்களும் வந்து இதெல்லாம் மாத்தணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா இவர்கள் மாற்றி கொடுக்க வேண்டும். இல்ல என்ஓசி ப்ரொடியூஸ் பண்ணணும்னா என்ஓசி கொடுக்கணும். இங்க எங்க தவறு நடந்திருக்க வாய்ப்பு இருக்குன்னா இவங்க என்ஓசி ப்ரொடியூஸ் பண்றதுல டிலே ஆகலாம். அப்ப அவங்க என்ஓசி ப்ரொடியூஸ் பண்றதுல ஆகக்கூடிய டிலே தான் படத்துக்கான அந்த சான்றிதழ் கிடைக்கிறதுலயும் தாமதமாகுதுன்னு சொல்றீங்களா? கண்டிப்பா, அதனாலதான் டிலே ஆகும். நன்றி சார். இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி சார். வேற எதுவும் சொல்ல வரீங்களா சார்? இல்ல இதுல வந்து அரசியல் காரணங்கள்லாம் நிச்சயமாக யாருமே தலையிட மாட்டாங்க. இது மாதிரி எவ்வளவோ கருத்துக்கள் படங்கள்லாம் வந்திருக்கு, நீங்க பார்த்திருக்கலாம். ஒரு தனிப்பட்ட மனிதரை தவறாக சித்தரித்தோ, நாட்டை தவறாக சித்தரித்தோ, இல்லை ராணுவத்தை இழிவுபடுத்தினால் மட்டும்தான் இந்த மாதிரி தணிக்கையில வந்து மாட்டுமே தவிர மற்றபடி வேற எந்த விதமான சாதாரண காட்சிகளுக்கெல்லாம் தடை கிடையாது. நன்றி சார். இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துள்ளமைக்கு மிக்க நன்றி சார். நேரிலே விஜயின் திரைப்படம் வந்து எதிர்ப்புகளை சந்திப்பது என்பது புதிதான ஒரு விஷயம் அல்ல. கடந்த காலத்தில் அவர் நடித்த பல திரைப்படங்கள் வந்து இந்த மாதிரியான பல நெருக்கடிகளை வந்து சந்தித்திருக்கின்றது. ஆனால் இந்த ஜனநாயகன் திரைப்படம் என்பதே அவர் அரசியலுக்கு வந்த பிற்பாடு வெளியாகக்கூடிய படம். அதே நேரத்தில் கடைசி திரைப்படம். இந்த திரைப்படத்தோட அவர் வந்து ஓய்வு கொடுத்துட்டார் திரைத்துறைக்கு. தொடர்ந்து முழுநேர அரசியலில் ஈடுபட போறேன் அப்படின்னு அவர் அறிவிச்சிருக்கிறாரு. அதன் காரணமாக இப்ப யதார்த்தமாக வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு விஷயம் கூட அது நெருக்கடியாக பார்க்கப்படுகிறது அப்படின்னு கூட இன்னொரு பக்கம் வந்து சொல்றாங்க.